my greetings to all of you. We have been learning the structures of the English language. Adula tenses nama one by one, right from present tense, present continuous ena nama padichittu varom. Adula mukkiyama today we are going to learn present perfect tense. ஒவ்வொரு டென்ஸையுமே ஒரு காலத்தில் தான் நம்ம பயன்படுத்த முடியும். பாஸ்ட் டென்ஸை கடந்த காலத்தில் பயன்படுத்துவோம் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விளக்கத்தை உங்களுக்கு நான் தர விரும்புறேன். ஒன்று just a while ago, just a while ago அப்படின்னா ஒரு செயல் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், உன் வீட்டுக்கு வந்துட்டு எங்கடா உங்க அப்பா எங்கடான்னு கேட்குறேன். சார் இப்போ அம்மா கடைக்கு போயிருக்காங்க சார், கடைக்கு இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போதான் சார் கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க சார். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. ஓகே, ஒன்று. இரண்டாவது, இது பாஸ்ட் ஆக்டிவிட்டி தான், கடந்த காலத்தில் நடந்த விஷயம் தான். ஆனால் அந்த விஷயம் if it is still in your memory, fresh and green, பசுமையாக உன்னுடைய ஞாபகத்தில் அது இருக்கிறது என்று சொன்னால் அதையும் என்ன சொல்லலாம்? present perfect tenseல சொல்லலாம். உதாரணத்துக்கு அவன் கேட்கிறேன், ஏய் டெல்லிக்குலாம் போயிருக்கேடான்னு கேட்கிறேன். ஓ, நான் டெல்லிக்கு போயிருக்கிறேனே, அங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, அங்க நான் சாப்பிட்டுருக்கிறேன், அங்க ஒரு தாஜ் ஹோட்டல்ல நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்ல இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படி அர்த்தம் என்ன? he is able to remember everything. எல்லாமே அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா அழகா பசுமையா ஞாபகம் இருக்கு, அதை அவர் சொல்றார். அப்பொழுதும் கூட நம்ம என்ன சொல்லலாம்? present perfect tense நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தமிழாக்கம் தான் ரொம்ப முக்கியம். since most of you are from Tamil medium schools, நிறைய பிள்ளைங்க தமிழ் மீடியத்துல படிச்சு வரீங்க நம்ம காலேஜ்ல. அதனால தமிழாக்கத்தை நான் உங்களை என்ன செய்ய சொல்ல போறேன்? மனப்பாடம் செய்ய சொல்ல போறேன். முதல்ல பாஸ்ட் டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்னா I went இருக்கும். சப்ஜெக்ட் அப்புறம் என்னது? verb ஓட செகண்ட் ஃபார்ம், that is past tense. I went தமிழ் என்ன அர்த்தம்? நான் போனேன், நான் போனேன். ஆனால் இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நான் கொடுத்திருக்கிறேன். I, we, you, they இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கும் have போட்டு வெர்போட third form, that means past participle போடுவோம். he, she க்கு என்ன செய்வோம்? has போட்டு வெர்போட third form போடுவோம். கவனிங்க, அப்போ I have போடுறோமா? have. went ஓட third form என்ன? go, went, gone. gone. I have gone. இதோட தமிழாக்கம் என்ன தெரியுமா? நான் போயிருக்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் போயிருக்கிறேன், போயிருக்கேன் நம்ம ஊர் பாஷையில. நான் படிச்சிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லி வச்சிருக்கேன். நிறைய சென்டென்ஸ் நம்ம அமைப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. I have gone. சப்ஜெக்ட் have போட்டுக்கிறோம், வெர்போட third form போடுறோம். தமிழாக்கம் இப்படி தான் வரும். இப்போ இதே மாதிரியான தமிழாக்கத்தை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நான் போயிருக்கிறேன், நாங்கள் போயிருக்கிறோம், நீ போயிருக்கிற, நீ ஏதோ செஞ்சிருக்கடா சொல்லுவோம்ல, நீ அவனை திட்டிருக்க, you have scolded him சொல்லுவோம். அவர்கள் போயிருக்கிறார்கள், அவன் போயிருக்கிறான், அவள் போயிருக்கிறாள், அது போயிருக்கிறது. இந்த தமிழாக்கம் ரொம்ப முக்கியம். based on the verb. இப்ப போங்கிறதுனால நான் போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அப்ளைடு இருக்கு. தமிழ் என்ன வரும்? நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், நீ அப்ளை பண்ணியிருக்க. எனக்கு தெரியும்டா நீ அப்ளை பண்ணியிருக்கன்னு சொல்லுவோம்ல. நீ அப்ளை பண்ணியிருக்க, அவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவன் அப்ளை பண்ணியிருக்கான், அவ அப்ளை பண்ணியிருக்கா, அது அப்ளை பண்ணியிருக்கிறது. இப்படிதான் சொல்லணும். This Tamil is very very important. நான் 18 வயசுல இங்கிலீஷ் கத்துக்கும் போது இந்த தமிழை தான் நான் நல்லா பிடிச்சுக்கிட்டேன். Dear friends, so we are learning the English language with the help of Tamil. தமிழ் மொழியின் உதவியோடு கூட தான் ஆங்கிலத்தை நம்ம என்ன செய்றோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்பையும் நான் என்ன செய்ய போறேன், இதோட கூட நான் இதுல நான் அப்ளை பண்ணி பார்க்கிறேன். இந்த டென்ஸ்ல எப்படி எப்படிலாம் வேற வேற சூழ்நிலையில நம்ம இதை பயன்படுத்துறாங்க. கம் அப்படின்னு கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்னு இருக்கு, இதுவுமே தேர்ட் ஃபார்ம் தான். கம் கேம் கம், மூணாவது கம் தான் வரும். நான் சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து, டேய் தம்பி இங்க வா, உங்க அம்மா வந்திருக்காங்க போய் பாரு. உன்னுடைய அம்மா வந்திருக்காங்கன்னா மரியாதையா வந்திருக்காங்கன்னு சொல்றேன். your mother has தான் போடுவோம்ல அம்மாக்கு, ஒருமை தானே. your mother has come, go and meet her, போய் அவங்கள பாரு. met சந்திக்கிறதுன்னு அர்த்தம், மீட் பண்றது. மீட் met அப்படிதானே. நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து ரஜினிகாந்த மீட் பண்ணியிருக்கேன், நான் ரஜினிகாந்த மீட் பண்ணியிருக்கேன், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். பேசினேன்னு சொல்லும்போது ஐ ஸ்போக்கன் சொல்லிடுவேன். ஆனால் பேசி இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவேன், ஐ ஹேவ் spoken, I have spoken, I have met Rajinikanth, I also have spoken to him. நான் அவர்கிட்ட பேசவும் செஞ்சிருக்கிறேன், அவரை மீட் பண்ணவும் செஞ்சிருக்கிறேன். That's how the sentence is made. Bought, வாங்குன்னு அர்த்தம். வாங்கு, buy, bought. இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, டேய் அவன் ஏன்டா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் புதுசா கார் வாங்கியிருக்கானாமா. அவன் புதிதாக கார் வாங்கி இருக்கிறான். என்ன சொல்வேன், he has bought a new car, he has bought a new car, he has purchased some new dress, he has constructed a new house. அவன் புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கான். அவன் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்டா. 18 வயசு தான் ஆகுது, ஆனா அவன் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா he started முடிச்சிரும். ஆனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது he has started a new business அப்படின்னு சொல்லுவோம். he has opened a new shop, புது கடை திறந்திருக்கான்டா. done, do did done, do ஓட அர்த்தம் என்ன, செய். அப்படிதானே, இவன் ஏதோ செஞ்சிருக்கான்டா, இவன் ஏதோ செஞ்சிருக்கான். he has done something, அவன் ஏதோ செய்திருக்கிறான், he has done something அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பொண்ணு வெளியில எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில வருது. நான் கேட்கிறேன், எப்படிமா எக்ஸாம் எழுதியிருக்கிற? அந்த பொண்ணு என்ன சொல்லும், சார் நான் சூப்பரா எழுதியிருக்கேன் சார், நான் எழுதியிருக்கிறேன், I have written. நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். I have written the exam well. அப்படிதானே. I have answered all the questions. இப்போ ஒருத்தனே இன்டர்வியூவருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓகே தம்பி சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் வந்து MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். அப்படிதானே. நான் வந்து 86% ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார். I have completed MBA. I have scored 86% of marks. என்னோட ப்ராஜெக்ட் நான் அங்க பண்ணியிருக்கேன் சார், இங்க இது செஞ்சிருக்கேன் சார், இந்த மாதிரி 4 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். I have published 4 papers. I have participated in so many competitions. நிறைய போட்டிகளை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். That means பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பார்ட்டிசிபேட் பண்ணேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். பார்ட்டிசிபேட் பண்ணினேன்னா I participated போதும். ஆனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும்போது I have participated அப்படிதான் வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணக்கூடாது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஜய் அஜித் பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து போக்கிரி படத்தை 15 தடவை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன்டா, பார்த்துருக்கேன்டா. எப்படி சென்டென்ஸ் அமைப்போம், I have watched போக்கிரி மூவி for 15 times. 15 முறை பார்த்துருக்கேன். கூட இருக்கவன் சொல்றேன், ஏய் நான் விஸ்வாசம் படத்தை 30 தடவை பார்த்துருக்கேன்டா. I have watched விஸ்வாசம் for more than 30 times. 30 முறைக்கு மேலாகவே நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தேன்னு சொல்ல மாட்டான், பார்த்திருக்கேன். தமிழ் ரொம்ப முக்கியம். gone அப்படிதானே. எங்கடா சுரேஷ காணோம் சார், அவன் கோயில் போயிருக்கான் சார். சுரேஷ் கோயில் போயிருக்கான் சார். சுரேஷ் has gone to temple to worship. சாமி கும்பிடுறதுக்காக அவன் கோயிலுக்கு போயிருக்கான். நான் ஒரு புத்தகத்தை கேட்கிறேன், லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு புத்தகம், வார் அண்ட் பீஸ், போரும் அமைதியும் ஒரு புத்தகம். ஏப்பா இந்த புத்தகத்தை எத்தனை பேர் ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, சார் நான் ரீட் பண்ணியிருக்கேன் சார், நான் வாசிச்சிருக்கிறேன் சார். read read தான் இது தேர்ட் ஃபார்ம் வந்து ரெட் தான் வாசிக்கணும். ரீட் தான் ஸ்பெல்லிங், பட் ரெட் தான் வாசிக்கணும். நான் வார் அண்ட் பீஸ் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். I have read the book War and Peace, written by Leo Tolstoy. அப்படிதான் சொல்லணும்.
நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பேன்ப்பா ஃபீஸ்லாம் கட்டிருக்கீங்களாப்பா. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் வாங்குவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து சொல்றா, ஒரு பொண்ணு, சார் நான் எஸ்பிஐல லோன் அப்ளை பண்ணிருக்கேன் சார், இன்னும் 2 நாள்ல கிடைச்சிடும் எனக்கு. எஸ்பிஐல லோன் அப்ளை பண்ணிருக்கேன், ஒரு 2 நாள்ல கிடைச்சிடும். எப்படி சொல்லணும் அத? I have applied for a loan, education loan at SBI. Within 2 days of time, I think I will get it. அப்புறமா நான் ஃபீஸ் பே பண்ணிடுறேன் சார். டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மேக் பண்ணணும். ஒருத்தன் சொல்றான், என்னடா பிஜி எங்கடா படிக்க போற, பிஏ 3rd இயர் படிச்சிட்டு இருக்கற, எம்ஏ எங்கடா படிக்க போற? சார் நான் வந்து ஆஸ்திரேலியாவுல படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் சார். நான் பிளான் திட்டமிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லணும்? I have planned. என்னத்தை திட்டமிட்டு இருக்கிற? டு ஸ்டடி எம்ஏ இன் ஆஸ்திரேலியா. அப்படிதான் சொல்லணும். கடைசியா ஒரே ஒரு verb மட்டும். Ben. இது ரொம்ப முக்கியம். இதோட அர்த்தம் என்ன? இரு. நான் போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன் நான் மேக் பண்றோம். இருந்திருக்கிறேன் சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்? I have been. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர். I have been. இது அர்த்தம் என்ன? நான் இருந்திருக்கிறேன். இருந்திருக்கிறேன். எங்க இருந்திருக்கேன்? நான் டெல்லியில 5 மாசம் இருந்திருக்கேன்டா. மார்க்கெட்டிங் ஃபீல்டுல நான் 8 வருஷம் நான் இருந்திருக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியும். அவன் கூட நான் இருந்திருக்கேன். அவன் புத்தி எப்படின்னு எனக்கு தெரியும். I have been with them. I have been in Delhi. I have been in the marketing field for more than 8 years. 8 வருஷத்துக்கு மேல அந்த ஃபீல்ட்ல நான் இருந்திருக்கிறேன். நான் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நானும் இருந்திருக்கிறேன். I also have been in this kind of situation. So don't worry. This will pass away. இது சரியாயிடும். Friends நல்லா கவனிங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். have has போட்டுக்கிறோம், verb ஓட third form போடுறோம். முக்கியமாக இந்த தமிழாக்கத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ரொம்ப ஈஸியா நீங்க இங்கிலீஷ் பேசலாம். And I wish you all the best. Thank you for watching.